நண்பர்களே, இப்போது ரமலான் நடைபெற்று வருகிறது. நான் இந்த புனிதமான மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சில நாட்களுக்கு பிறகு ஹோலி பண்டிகையும் வரவிருக்கிறது. அதாவது வண்ணங்கள், வண்ணப் பொடிகள், சந்தோஷம், கொண்டாட்டம் நிறைந்த சூழல் வரவிருக்கிறது. நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பம், உங்கள் சுற்றத்தாரோடு சந்தோஷமாக அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடி மகிழுங்கள். அப்புறம் சில மந்திரங்களை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். அதாவது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்பது, ஊக்கமளிப்பது சரிதானே? நமது ஹோலி பண்டிகைகளாகட்டும், வேறு எந்த பண்டிகையாகட்டும், பல வகையான அயல்நாட்டு பொருட்கள் நுழைந்து விட்டன. இவற்றை நமது பண்டிகைகளிலிருந்து விலக்கி வையுங்கள். ஹோலியிடமிருந்து தள்ளி வையுங்கள். சுதேசியை கைக்கொள்ளுங்கள். நாம் சுதேசி பொருட்களை வாங்கும்போது நமது தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்கும் இயக்கத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் மனதின் குரலுக்காக எனக்கு ஏராளமான கடிதங்கள், ஆலோசனைகள் வருகின்றன. நீங்கள் அனுப்பும் செய்திகளால் தேசத்தின் அனைத்து மூலைகளில் கூட மறைந்திருக்கும் அற்புதமான திறமைகள் பற்றி தெரிய வருகிறது. சுயநலத்தை தாண்டி சமூகத்திற்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பல உள்ளெழுச்சி அளிக்கும் சம்பவங்கள் எல்லாம் உங்கள் வாயிலாக நாடெங்கிலும் இருக்கும் மக்கள் வரை சென்று சேர்கின்றது. நீங்கள் இப்படியே உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்களுடைய தகவல்களுக்காக நான் காத்திருப்பேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வரவிருக்கும் அனைத்து பண்டிகைகளுக்குமான பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.